சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை கிச்சடி. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கோதுமை ரவை வந்து இங்கே ரெடியாக இருக்குது. வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். கேரட்டு, இங்கே வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கோதுமை வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதனால் சாதா ரவையை விட இந்த கோதுமை ரவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம், வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்களுக்கு கோதுமை ரவை வந்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸ் வேறு கட் பண்ணி போட போகிறோம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, லஞ்ச் பாக்ஸ்க்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கணும். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருக்கோம், வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்திருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கலர் மாறட்டும், கடுகு நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வணங்கணும்னா கொஞ்சம் உப்பு கொண்டு சேர்த்திட்டு தான் சீக்கிரம் வணங்கும். சிறிதளவு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன் வெங்காயம் வணங்குறதுக்காக. இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் காயெல்லாம் நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வந்து கோதுமையை இந்த டம்ளரில் 3 டம்ளர் இருந்தது, நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். காய் வேகட்டும், கொஞ்சம் கொதிக்கட்டும். கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம கிச்சடிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு, ஆல்ரெடி உப்பு வந்து வெங்காயம் வணங்குறதுக்காக போட்டோம், பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்குது. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ கோதுமை வந்து சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கோதுமை நல்லா வேகிறதுக்காக நம்ம குக்கர் வச்சுருக்கோம். இப்போ ஒரு குக்கர் மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து வெந்துடும். நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை கிச்சடி ரெடி ஆகிடும். குக்கரை முடிக்கலாம். 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், வெயிட் போட்டுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், 3 விசில் போனதுக்கப்புறம் கேஸ் போனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சோண்டு எண்ணெய் இந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றிட்டு நம்ம கலர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி கூட. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.